சிறிது காலமாக எனக்கு தமிழ் பாசுரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஏற்பட்டு இருக்கிறது. முன்பொரு முறை நீ தமிழ் பாசுரங்களை கற்றுக் கொடுக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். அதேபோல் எனக்கும் கற்றுக் கொடுக்க முடியுமா? என்ன மன்னவா இப்படி கேட்கிறீர்கள்? இது அடியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, பாக்கியம். தாங்கள் இங்கு எத்தனை நாட்கள் தங்க திட்டம் தீட்டிருக்கிறீர்கள்? எப்பொழுதிலிருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அடியேன் அதற்கு சித்தமாக இருக்கிறேன். உனக்கு எப்பொழுது சௌகரியம் என்று சொல், அப்பொழுதே வைத்துக் கொள்ளலாம். நானே உன் இல்லம் தேடி வருகிறேன். நீங்கள் அடியனை தேடி வருவதா? அபச்சாரம், அபச்சாரம். நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், அடியேன் உங்களை தேடி வருகிறேன். நல்ல விஷயங்களை தொடங்குவதில் தாமதம் இருக்கக்கூடாது. நாளையிலிருந்தே ஆரம்பிப்போம். அதுவும் சரிதான். அடுத்த 15 நாட்களுக்கு நான் இங்குதான் இருக்க போகிறேன். அதற்குள் எந்த அளவிற்கு பாசுரங்களை கற்க முடியுமோ அந்த அளவிற்கு கற்றுக்கொள்கிறேன். நீ நாளை என் அரண்மனைக்கே வந்துவிடு. அவசியம் அண்ணா, அப்படியே செய்கிறேன். நாளையே அடியேன் நீங்கள் தங்கியிருக்கும் அரண்மனைக்கு வந்து விடுகிறேன். தமிழ் பாசுர வகுப்பை அப்பொழுதே தொடங்கிவிடலாம். சரி, அப்படியே செய்வோம். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆதிகேசவ பெருமாளை சேவித்து விட்டு வரலாம். என்ன பட்டரே, நடை அடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டதோ? இல்லை மன்னவா, சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். ஆதிகேசவனை கண்குளிர சேவிக்கலாம். வாருங்கள். வாருங்கள். இருவருமே போகலாம். பூரணம் என்ன இது? நீர் கூப்பிடும் ஐயா. நாங்கள் தான். அடியேன் சம்பூர்ணம், கைலாசம். மந்திர உச்சாடனத்தில் இருக்கும் போது இடையூறாக ஏன் வந்தீர்கள்? சுவாமி, ஏன் இந்த உக்கிரமான தவம்? மந்திர உச்சாடனம் இதுவரை கண்டிராத இந்த அகோர தவ நிலை எங்களை நிலைகுலைய செய்துவிட்டது. ஆமாம் குருநாதா, இன்னும் சிறிது காலம் சென்றால் இங்கிருக்கும் மரம் செடிகள் எல்லாம் கருகி சுடுகாடாகிவிடும் போல இருக்கிறதே. அமங்கலமான வாய் படைத்தவனே, இவ்விடமே மங்களஸ்தானமாக இருக்க சுடுகாடு என்கிறாயே. சமைக்க வேண்டும் குருநாதா, பதற்றத்தில் வார்த்தைகள் ஏடாகூடமாக வந்து விட்டன. சுவாமி, இது என்ன புது உபாசனை? என்னை பொறுத்தவரை இது பழைய புராதனமான உபாசனைதான். இருப்பினும் வெகு நாட்கள் கழித்து இதை மேற்கொண்டிருக்கிறேன். அதர்வன வேதத்தில் உள்ள அமானுஷ்யமான வித்தையை உபாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீரோ தட்சிணாமூர்த்தி என்பவனை என்னிடம் அழைத்து வந்து விட்டீர். அவனோ என்னிடம் மன்றாடுகிறான். நம்பி வந்தவனை கைவிடக் கூடாதல்லவா? எனவே ஆரம்பித்து விட்டேன் பயிற்சியை. இனி தரிகட்டு ஓடப் போகிறது அந்த பிரம்ம ராட்சசு, கூட போகிறது அந்த பெண்ணின் ஆயுசு. குருநாதா, தங்களின் இந்த மந்திர சக்திக்கு அவ்வளவு வீரியமா? பிறகு உருவேற்றப்பட்ட என் மந்திர பிரயோகத்தால் பேய், பில்லி, சூனியம், ஏவல், பைசாசம், பூத பிரேத ராட்சச ரூபங்கள் முகவரி இல்லாமல் காணாமல் போய்விடும். ரத்த காட்டேரி கண்ணீர் விட்டு ஓடும். நீள்முடி காட்டேரி பஸ்மமாய் போய்விடும். இருசி காட்டேரி தெரித்தோடும். குருநாதா, தெரித்து எங்கு ஓடும் குருநாதா? உன்னை போன்ற பயந்தாங்குழிகளிடம் பூக. குருநாதா, இன்னும் எனக்கு திருமணம் கூட ஆகவில்லை குருநாதா. ஆகியிருந்தால் உனக்கு பயமே ஏற்பட்டிருக்காது. சுவாமி, தங்களை பொறுத்தவரை இந்த பிரம்மரட்சஸ் எல்லாம் தங்களின் கால் தூசுக்கு சமானம். இவ்வளவு மந்திர பயிற்சியும் உடலை வருத்தி முயற்சியும் தேவையில்லை என்றே அடியேன் கருதுகிறேன். அப்படி அல்ல சம்பூர்ணம்.
நீர் ஒரு முக்கிய பொறுப்பை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்துள்ளீர். நானும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதற்கு விசேஷ வாக்களிதம் என்னிடம் குடிகொள்ள வேண்டாமா? மந்திரத்தை பிரயோகித்து ஜலத்தை புரோட்சணம் செய்தேன் என்றால் அந்த க்ஷணமே பிரம்ம ரட்சசு விட்டால் போதும் என்று ஓட வேண்டாமா? அவ்வளவு தூரம் தாங்கள் தங்கள் சக்தியை வெளிக்காட்ட வேண்டாம் என்று கருதுகிறேன். பிறகு தாங்கள் ஒரு பார்வையை உருட்டி திரட்டி பார்த்தாலே போதும். அதற்கே அந்த பிரம்மராட்சஸ் பயந்து நடுங்கிவிடும். அப்படியா? அவ்வளவு ஏன், அது ஓட வேண்டும் என்று தாங்கள் நினைத்தாலே போதும். அது அலறி அடித்துக் கொண்டு ஓடிவிடாதா? அப்படியா சொல்கிறீர்? என்னை பற்றி என்னை விட நீர் சரியாக கணித்திருக்கிறீரே. ஆம் சுவாமி, அனுமான் தன் பலம் என்னவென்று தானே அறியாதவர் என்று சொல்வார்கள். அதேபோல் தங்களுக்கு தங்களின் பலம் என்னவென்று தெரியவில்லை. பார்க்கிறேன், அந்த பிரம்ம ரட்சசை ஒரு கை பார்க்கிறேன். இந்த யாதவ பிரகாசனின் பலம் என்னவென்று இந்த உலகிற்கு காட்டப் போகிறேன். உபனிஷத் வாக்கியம் என்ன கூறுகிறது? அன்னம் பகுக்குர்வீத, அன்னம் ந பரிசஹீத, அன்னம் ந நிந்த்யாத். அதாவது உணவு உற்பத்தி செழிக்கட்டும், உணவை வீணாக்காதே, உணவை பழித்து பேசாதே. மற்றொரு முக்கியமான வாக்கியம் என்ன தெரிவிக்கிறது தெரியுமா? உணவை உண்பவனாக இருப்பதுடன் நின்று விடாமல் வழங்குபவனாகவும் ஆவாயாக என்கிறது. அதன்படிதான் நமது ஆச்சாரியரும் நம் கோவிலில் பிரசாத விநியோகம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், அணியரங்கர் என்னும் மகானுபாவர் பிரசாத விநியோகத்தில் ஏதும் குளறுபடி பண்ணாமல் இருக்கிறார் அல்லவா? நம்பிகளே, ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அணியரங்கர் இப்போதெல்லாம் அதிக கடுமை காட்டுவதில்லை. இப்போதெல்லாம் கோயில் சம்பிரதாய காரியங்களில் பரஸ்பரம் பல விஷயங்களை பரிமாறிக்கொள்கிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்றால், அரையரின் தம்பிகளான பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி இருவரும் அணி அரங்கரின் மனதில் திடமான இடம் பிடித்து விட்டார்கள். அடியேனும் கேள்விப்பட்டேன். காலமே பலவற்றை தீர்மானிக்கிறது. கடினமான விஷயங்கள் இலகுவாக மாறுகிறது. இலகுவாக நடக்க வேண்டிய காரியங்கள் கடினமாகவும் ஆகலாம். இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னவோ சுவாமி, தங்களின் அளவிற்கு அடியேனால் பலவற்றை அனுமானிக்க முடியவில்லை. இப்போது கோயிலில் நிலவும் சுமூகமான சூழ்நிலை எப்போதும் தொடர்ந்தால் நன்றாக இருக்கும். சரியாக சொன்னீர்கள் தெய்வமாரி சுவாமிகளே. நம்பிகளே, இப்போது கூட அணியரங்கர் எங்களிடம் தெரிவித்த ஒரு விஷயம் பற்றி ஆச்சாரியரிடம் தெரிவித்து ஆலோசனை பெறத்தான் வந்தோம். என்ன விஷயம் அரையரே? பெருமாள் புறப்பாட்டின் போது நடக்கும் அரையர் சேவையை போன்றே இப்போது ஐப்பசி மாதத்தில் நடைபெற இருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் ஊஞ்சல் உற்சவத்தில் தாலாட்டு சேவையும் நடைபெறுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் அணியரங்கர். அதற்கு முன்பாக நம் ஆச்சாரியரின் காலாட்சேபம் அவசியம் இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். அதை ஆச்சாரியரிடம் தெரிவித்து அவருடைய ஆலோசனை பெற வேண்டியே நாங்கள் இப்போது இங்கு வந்தோம். அணியரங்கரின் மனமாற்றம் ஒரு நல்ல விஷயம் என்றாலும், நம் ஆச்சாரியரின் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் நீங்கள் இருவரும் அறிந்ததல்லவா? இவ்வாறு இருக்கையில் உபன்யாசம் என்று ஆச்சாரியரை வற்புறுத்துவது சரியாகப்படவில்லை. இருப்பினும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை சட்டென்று விளக்கப்பட்டால் பல பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். சொல்லித்தான் ஆக வேண்டும் அரையரே, வேறு வழியில்லை. ஆச்சாரியரின் தேகநிலை அப்படி. நேற்று கூட சில விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருந்தபோது ஆச்சாரியரால் குறுகிய கால அவகாசம் கூட உட்கார முடியவில்லை. இதுவரை கண்டிராத வகையில் திடுதிப்பென்று எழுந்து புறப்பட முயற்சித்தார். அதற்கும் முடியவில்லை. பிறகு கைத்தாங்கலாக அவரை அழைத்துச் சென்று சிரமப்பரிகாரம் செய்ய வைத்தோம். இந்த ராஜபுலவை தாக்கத்திலிருந்து நம் ஆச்சாரியர் மீளும் வழிதான் என்ன என்று ஒவ்வொரு நாளும் கவலையாக உள்ளது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கள் சுமந்து வந்திருக்கும் கோரிக்கை எதையும் அவரிடம் விவாதிக்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது. ஒருவேளை இவ்விஷயம் தெரிவிக்கப்பட்டால் தன் உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு எழுந்தருளி காலட்சேபம் செய்வேன் என்பார். பிறகு பல அசௌகரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் அரையரே. சேவார்த்திகளுக்கு ஆச்சாரியரின் நிலை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். ஏற்கனவே இங்கிருக்கும் ஒருவனை சமாளிப்பதே பெரும் பிரயத்தனமாக இருக்கிறது. தீர்காயுஸ் அவனுக்கு. மூக்கில் வேர்த்தது போல் அவன்தான் வருகிறான் என்று நினைக்கிறேன். வாருங்கள். வேறு ஏதாவது விஷயத்திற்கு மாறுவதுதான் உச்சிதமாக இருக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் நிச்சயம் நம் ஆச்சாரியரின் காலக்ஷேபம் அரங்கரின் சன்னதியில் நடைபெறும். அதில் சந்தேகமே இல்லை. வந்தனம் சுவாமி. மாறனேரா, வா வா. இது யார் புதிதாக? இவர் வைத்தியர். இவர் பெயர் மரகதமணி. மிகவும் மணியான பெயர். அது சரி, இவர் எதற்காக வந்திருக்கிறார்? உனக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லையா? அடியனுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. நம் ஆச்சாரியரின் உடல்நிலையை பரிசோதிக்கத்தான் இவரை அழைத்து வந்துள்ளேன் சுவாமி. இவர் அடியனுக்கு மிகவும் பரிச்சயமானவர். வைத்திய சாஸ்திரத்தில் மிகவும் கைதேர்ந்தவர். வந்தனம் சுவாமி. நாடியின் நடையை வைத்தே அனைத்தையும் கணித்து விடுவேன். அரசாங்கத்தின் ராஜ வைத்திய விருது பெற்ற ராஜ வைத்தியன் இந்த மரகதமணி. அப்படியா? மிகவும் சந்தோஷம். ஆனால் இவ்விடம் அரண்மனை அல்ல, ஆச்சாரியரின் திருமாளிகை. மரநேர், நமக்கு தெரிந்த வைத்தியர்தானே நம் ஆச்சாரியரை அவ்வப்போது வந்து பரிசோதித்தும் ஔஷதங்களை கொடுத்து கொண்டும் இருக்கிறாரே. பிறகு இவர் எதற்கு? இல்லை, அந்த வைத்தியர் சரியில்லை சுவாமி. அடியனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அந்த வைத்தியர் நம் ஆச்சாரியரை வைத்து மருத்துவ பயிற்சி எடுத்துக் கொள்கிறாரோ என்று தோன்றுகிறது. அப்படியானால் நீ வைத்தியம் அறிந்தவனா? அடியனுக்கு வைத்தியத்தில் எல்லாம் பரிச்சயம் இல்லை என்றாலும் ஏற்கனவே வந்திருந்த வைத்தியர் பெருத்த அனுபவசாலி இல்லையே என்று நினைக்கிறேன் சுவாமி. பாருங்கள், முன்பு போல் ஆச்சாரியர் சுறுசுறுப்பாக இல்லை. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அலட்சியப்படுத்தாமல் தகுந்த வைத்தியரை கொண்டு நாம் பரிசோதித்து தகுந்த மருந்தை தருவதுதான் உச்சிதம் சுவாமி. தாங்களின் வைத்தியத்தை பற்றி சந்தேகமே பட வேண்டாம். சர்வரோக நிவாரணி என் கைவசம் உள்ளது. இம்மூலிகையை முகர்ந்து பார்த்தாலே நாள்பட்டு படுத்திருப்பவரும் எழுந்து உட்கார்ந்து விடுவார். ஆம் சுவாமி, அடியனின் ஊரிலேயே இவரின் கைத்திறமையை பார்த்திருக்கிறேன். அடியனின் ஊருக்கு பக்கத்து ஊருதான் இவர். மிகவும் கைத்தேர்ந்தவர். எல்லாம் வாஸ்தவமாகவே இருக்கட்டும் மாறனேர். ஆனால் இவ்வளவு கைதேர்ந்தவர் பரிசோதிக்கும் அளவிற்கு நம் ஆச்சாரியருக்கு என்ன நோய் வந்துவிட்டது? அது என்னவென்று இவர் சொல்லிவிடுவார் சுவாமி. வைத்தியரே, அடியேன் சொல்வதை சற்று நன்கு காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். எங்கள் ஆச்சாரியருக்கு வியாதி என்று பெரிதாக ஒன்றும் இல்லை. இவன் ஏதோ சற்று அவசரப்பட்டு தங்களை இங்கு அழைத்து வந்துவிட்டான். இருந்தும் தாங்கள் வந்ததற்கு நன்றி. தேவைப்பட்டால் அடியேனே தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அப்போது தாங்கள் வந்தால் போதும். வந்ததுதான் வந்துவிட்டேன். எளிமையான ஒரு வைத்தியம் செய்துவிட்டு புறப்படலாம் என்று பார்த்தேன். அதற்கு அவசியம் இருப்பதாக அடியனுக்கு தோன்றவில்லை. ஏற்கனவே ஆச்சாரியரை பரிசோதித்துக் கொண்டிருப்பவர் வெறும் வைத்தியர் மட்டுமல்ல, ஒரு விதத்தில் ஆச்சாரியரின் சிஷ்யரும் கூட. அவருக்கு தெரியாத வைத்திய சாஸ்திரம் எதுவும் இல்லை. அடியேனின் ஆச்சாரியர் பூர்வாசிரமத்தில் அரசராக இருந்த காலத்திலிருந்தே அவர் பரிச்சயமானவர், நம்பிக்கைக்கும் உரியவர். ஆச்சாரியரும் ஏற்கனவே தெரிந்தவர் என்பதால் தான் அவரை ஒத்துக்கொண்டு அனுமதி அளித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் தங்களை அழைத்து கொண்டு சென்றால் அதை ஏற்பாரா என்பது சந்தேகம்தான். அவர் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யும் நிலையில் நாங்கள் இல்லை. தாங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புரிகிறது. தாங்கள் இவ்வளவு தூரம் எடுத்துரைத்த பின்பு புரியாமலா? பாதகமில்லை. வைத்தியரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு தூரம் அழைத்துக் கொண்டு வந்தும் அதனால் என்ன மாயா, விசனப்படாதே. மன்னிக்க வேண்டும். இவரை இப்படி அழைத்துத்தான் பழக்கம். மாயா, நான் போய் வருகிறேன். உன்னை பிறகு சந்திக்கிறேன். நான் சென்று வருகிறேன் சுவாமி. சரி.
வேறு வைத்தியர் தேவை என்று யாராவது உன்னிடம் சொன்னோமா மாறனேர்? இல்லை இல்லை சுவாமி. பிறகு ஏன் அவசர அவசரமாக இப்படி ஒரு காரியத்தை செய்தாய்? என்ன அவசியம் வந்துவிட்டது இப்போது? நேற்று இரவு கூட உறங்குவதற்கே மிகவும் கஷ்டப்பட்டார். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு புரண்டு படுப்பதற்கே மிகவும் சிரமப்படுகிறார். அதனால்தான். மாறனேர், ஆச்சாரியருக்கு என்ன வயதாகிறது தெரியுமா? வயோதிகம் அவரை சற்று படுத்துகிறது, அவ்வளவுதான். ஓரிரு நாட்களில் அவர் சகஜ நிலைக்கு வந்துவிடப் போகிறார். தேவையில்லாமல் புதிய வைத்தியரை எல்லாம் அழைத்து வராதே. ஏன், எங்களுக்கு ஆச்சாரியர் மீது அக்கறை இல்லையா? நாங்கள் என்ன அலட்சியமாக இருந்து விடுவோமா? அது வந்து. போதும், மற்றொரு முறை இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், புரிகிறதா? ஆச்சாரியருக்கு ஒரு உபாதையும் பெரிதாக இல்லை. சரி, வேறு ஏதாவது பணி இருந்தால் அதை போய் பார். அடியேன் தாசன். அப்பப்பா, இவனிடம் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை. ஆச்சாரியர் கணித்தது மிகவும் சரியே. பார்த்தீர்களா இவன் செய்த காரியத்தை? இவன் கொடுக்கும் நெருக்கடியில் அடியேன் ஏதாவது உளறிவிடுவேனோ என்று அச்சமாகவே இருக்கிறது. சரி, நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். உங்கள் இருவருடைய வருகையாலும் கூட அந்த மாறனேர் ஏதாவது அனுமானித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடியேன் கூறியது உங்கள் கவனத்தில் இருக்கட்டும், சரியா? ஆகட்டும் சுவாமி. தங்களின் சித்தப்படியே பக்குவமாக அணியரங்கரிடம் தெரிவித்து விடுகிறேன். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். தாசன் அடியேன். அடியேனுக்கும் உத்தரவு கொடுங்கள் சுவாமி. தாசன் அடியேன், போய் வாருங்கள். நீங்கள் யாரை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவரே நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பாருங்கள். அப்பா தூக்குவாங்களே நம்மள தோள் மேல, அதுக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம்? நான் பார்க்காத உலகை நாம் குழந்தை பார்க்க வேண்டும் என்று.